Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to James. Happy birthday to you. May God bless you. May God bless you. May God bless you, James. May God bless you. ஐயோ இவங்களுக்கு ஆண்டு கொடுத்த அழகான 3 பிள்ளைகளுக்காக அதில் ஒரு பிள்ளை தம்பி ஜேம்ஸ் இந்த நாளில் பிறந்த நாளை கண்ட அந்த தம்பியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய வலது கட்டத்தை அந்த பிள்ளைக்கு அந்த குடும்பத்துக்கு நேராக ஏசப்பா ஏசப்பா அந்த குழந்தையை நீங்கள் கொடுத்தீங்க. அந்த குழந்தையை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டோம். 2 பெண் பிள்ளையா இருந்துச்சு. அந்த ஒரே குடும்பமெல்லாம் பயந்தாங்க. நாங்கள் கேட்டோம் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கொடுத்த அழகான அந்த தம்பிக்காக சொல்கிறோம். ஆண்டவரே நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அஞ்சான தம்பி ஜேம்ஸ்காய் சொல்கிறோம். ஆண்டவரே பிள்ளையை நான் பிதா குமாரன் பசுத்தாய் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாளில் பிறந்த நாளை கட்ட பிள்ளைய தொண்டு ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு இருக்கிற சந்தோஷம் இந்த நாளில் இருக்கிறதை விட 1000 மடங்கு அதிகமாய் அது பெருகும்படி நான் சொல்லிக்கிறேன். அதனால செத்துக்காக பிரதருக்காக சொல்றப்பா 7 பிள்ளைங்கப்பா 7 பிள்ளைங்க அதுவரே ஒழுங்கான வீடு வாசல் இல்லப்பா. இயேசுவே பிள்ளைகளுக்கு மனம் வேணும். இந்த பிள்ளைகளுக்கு மனம் வேணும். ஒரு நிலையான ஒரு இடத்துல வேலை செய்யவும் அன்றுவரே உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த அழகான ஒரு பிள்ளைகளுக்காக சொல்கிறோம். பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களில் பரவுற எல்லா வியாதிகளுக்கும் குடும்பத்தை பத்திரமாய் பாதுகாத்து மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா சகல ஆசீர்வாதமும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவரே அத்தனை ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளை சுற்றிலும் ஆண்டவரை நீங்க வேறி அடைங்க. பிசாசு சொன்ன ஆண்டவரே யோபுவை பார்த்து யோபுவை சுற்றி பார்த்து அவனை மேற்கொள்ள முடியலன்னு சொல்லி உங்களுக்கு தான் பேசினான். அவன் யோபுவை நீ சும்மாவா நீ வேலி அடைத்து வைத்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இதே போல ஆண்டவரே யோபுவை பிசாசுனால உனக்கு தொட முடியல ஆண்டவரே. அதே போல யோபுக்குனால எல்லாவற்றையும் நீ வேலி அடைச்சது போல இந்த குடும்பத்தை தம்பி அருமையான 2 பாப்பாவை சகோதர சகோதரிய நீ வேலையெடுத்து பாதுகாக்கும்படி நான் சிந்திக்கிறேன். அந்த வேலையை பிசாசானவர் மேற்கொள்ளக்கூடாது. பிள்ளைகளை தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் சபையாராய் ஜெபிக்கிறோம். சபையாரையும் கர்த்தர் வேலையெடுத்து பராமரித்து பாதுகாத்துக் கொள்ளும். இயற்கையை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. எத்தனையோ அசம்பாவிதத்தை கேள்விப்படுகிறோம். எல்லாவற்றிற்கும் மத்தியில பிள்ளைகள் தூர தேசத்தில் இருக்கிற அருமையான அன்பு சகோதரன் சிவகுமார் இருக்காங்க. அருமையான அபிகாய் சோதரப்பா அவர் எல்லாத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தூரமா ஆபத்தான இடங்களில் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் கத்தர் வேலையடைத்து கத்தர் காத்துக் கொள்ளுங்க. சுகமாயிருக்க பண்ணுங்க. நாமத்தை மையப்படுத்து. நான் கேட்டது கேட்கும் போது எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.